மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு முக்கியமான நியூஸ் என்னன்னு தேடி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் நம்ம இன்ஸ்டியூட்ல போயிட்டு இருக்கு. 100 hours ஆஃப் கிளாஸ், கம்ப்ளீட் மெட்டீரியல், போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வைஸ் டெஸ்ட் உடனே எவாலுவேட் பண்ணி தருவோம். மேல நம்பருக்கு கால் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நியூஸ், சுப்ரீம் கோர்ட் flags stress and strain by SIR to Bengal's people. நியூஸோட ஓவர்வியூ பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஸோ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னா நமக்கு தெரியும் எலக்டோரல் ரோல் அப்டேஷன். ஸோ அந்த அப்டேஷன்ல ஒரு சில ஓட்டர்ஸ் நேம் வந்து டெலீட் ஆயிருக்கு. ஸோ அந்த டெலீட் ஆன ஓட்டர்ஸை ஒரு பேராமீட்டர்ல வைக்கிறாங்க. அந்த டெலீட் ஆன ஓட்டர்ஸ் எல்லாரையுமே இல்லை, ஒரு சில ஓட்டர்ஸ். இப்போ டோட்டல் ஓட்டர்ஸ் டெலீட்டட் அப்படின்னு வச்சுக்கிட்டா அதுல ஒரு சில ஓட்டர்ஸ் லாஜிக்கல் டிஸ்கிரிப்பன்சிஸ் இந்த கேட்டகரியில வைக்கலாம். அப்படி அந்த லாஜிக்கல் டிஸ்கிரிப்பன்சி அப்படிங்கிறது ஒரு சில கிரைட்டீரியாவை மெட் பண்ணாத ஓட்டர்ஸ். ஓகேவா? சோ இந்த லாஜிக்கல் டிஸ்கிரிப்பன்சி அப்படிங்கிறது ஒரு 0 பாயிண்ட்ல வச்சு 100% டிலீட்டட் ஓட்டர்ஸ் அல்ல. அப்போ இவங்க ஏதோ ஒரு ஸ்மால் மிஸ்டேக்ஸா கூட இருக்கலாம். அப்போ இந்த கிரைட்டீரியால வர்ற ஓட்டர்ஸ் லிஸ்ட் அதிகமா இருக்கு எங்க? வெஸ்ட் பெங்கால்ல. சோ அப்ப அந்த வெஸ்ட் பெங்கால் பீப்புள்ஸ் வந்து ஒரு எஜுகேஷன், ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன் இல்லாம, ப்ராப்பர் டெக்னாலஜிக்கல் இன்னோவேட்டிவ் ஐடியா இல்லாத ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரி லாஜிக்கல் டிஸ்கிரிப்பன்சில லிஸ்ட்ல நேம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க எப்படி அதை அவைல் பண்ணுவாங்க? அப்போ அந்த இஷ்யூலாம் இருக்கு இல்லையா, அந்த இஷ்யூவை தான் சுப்ரீம் கோர்ட் சுட்டி காட்டுது. ஓகேவா? அப்ப அந்த லாஜிக்கல் டிஸ்கிரிப்பன்சினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், எஸ்ஐஆர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? உள்ள இன்டெப்தா நியூஸ் பார்க்கலாம். ஆக்சுவலா அது 20% ஆஃப் வெஸ்ட் பெங்கால். அது ஏன் வெஸ்ட் பெங்கால் சார் அப்படின்னா 1.3 crores ஓட்டர்ஸ்ல வந்து லிஸ்ட்ல இருந்து டேட் ஆகி வந்திருக்காங்க. அப்ப அப்படின்னா கிட்டத்தட்ட 20% ஓட்டர்ஸ். அப்போ அது பெரிய இஷ்யூ இல்லையா? அதனால தான் வெஸ்ட் பெங்காலை நோக்கி அந்த இஷ்யூ இருக்கு. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினபிள் கிரைட்டீரியா அண்டர் த ஸ்க்ரூட்டனி. அப்போ அந்த லாஜிக்கல் டிஸ்கிரிப்பன்சி அப்படி இருக்கு இல்லையா, அந்த கிரைட்டீரியாஸ்ல ஃபர்ஸ்ட் மேஜரா சொல்றது இஷ்யூவா இருக்கிற கிரைட்டீரியா ஃபர்ஸ்ட் ப்ராஜனிஸ் எக்ஸீடிங் 6. அப்படின்னா ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 6 குழந்தைகளுக்கு மேல இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இவங்க அந்த டிஸ்கிரிப்பன்சில வந்துடுறாங்க, டெலிட் பண்ணிடுறாங்க. ஏன்னா சந்தேகத்துக்குரியவங்களா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான நோக்கம் தான் அது. ஓகேவா? அப்படி பார்த்தா 2.12% ஆஃப் பாப்புலேஷன் சர்வ்ட் திஸ் நோட்டீஸ். இப்ப டெலிட்டட் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ஓவரால் டெலிட்டட் லிஸ்ட்ல 2% ஓட்டர்ஸுக்கு இந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பேரண்ட் சைல்டு கேப். இப்ப பேரண்ட்டுக்கு ஒரு ஏஜ் அப்படின்னா அந்த ஏஜ் 15க்குள்ளவே மறுபடியும் அவங்களுக்கு குழந்தை பிறந்ததா. இப்போ ஒரு பர்சன் ஃபாதர் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஏஜ் வந்து ஒரு 25 அப்படின்னு இருக்கு. அப்படின்னா சன்னு பிங்கிற ஒரு சன் அப்படின்னா அவருக்கு ஏஜ் வந்து 20 இருக்கு. அப்போ 15க்கு கம்மியா ஏஜ் இருக்கு. அப்ப சம் ஏதோ எரர் இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. அப்ப அவங்களையும் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. அது இந்த செகண்ட் கேட்டகரியில வரும். தேர்ட் கேட்டகரி இதே மாதிரி ஏபி என்னவோ அதே மாதிரி சி ஒரு கிராண்ட் சைல்டா வச்சுக்கலாம். அப்ப கிராண்ட் சைல்டுக்கும் கிராண்ட் ஃபாதருக்கும் உள்ள ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து 40க்கு மேல இருக்கு. சோ இதெல்லாம் தான் டிஸ்கிரிப்பன்சிஸ். சோ இதெல்லாம் வந்து அந்த லிஸ்ட்ல இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் நேம் ஸ்பெல்லிங் மிஸ்மேட்ச் ஆகிருக்கு நேம்ல. ஒரு ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல அந்த எஸ்ஐஆர் அப்டேட் லிஸ்ட்ல வர்ற ஓட்டரோட நேம் வந்து ஃபுல் கரெக்ட்ல இருக்கு. அப்படி கரெக்ட்ல இல்லாதவங்களை டிசேபிள் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு கிரைட்டீரியா தான் இந்த லாஜிக்கல் டிஸ்கிரிப்பன்சிஸ். அந்த லாஜிக் இந்த 1 2 3 இந்த 4 கிரைட்டீரியா மட்டும் தான் லாஜிக்கல் டிஸ்கிரிப்பன்சி அப்படின்னு கேட்டா இல்ல, இதுக்கு மேற்பட்டது இருக்கு. ஆனா அதிகப்படியானது இந்த 4 கிரைட்டீரியால தான் வந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட் கீ டைரக்டிவ்ஸ். சோ இப்ப இந்த இஷ்யூ இருக்கு இல்லையா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு சில டைரக்டிவ்ஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் ஷுட் ஃபாலோ டு அட்ரஸ் த இஷ்யூஸ். எப்படின்னா இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு டைரக்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே த நேம் பப்ளிக்லி. ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே த நேம் பப்ளிக்லி. சோ அப்ப அந்த லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஸ்கிரிப்பன்சில யார் நேம்ஸ் எடுத்துக்காங்களோ அந்த நேம் லிஸ்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். எங்க அப்படின்னா கிராம் பஞ்சாயத் பவன்ஸ், பிளாக், வார்ட்ஸ் ஆபீஸ், கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு தெரியவே தெரியாது.
ஸோ இப்போ எஸ்ஐஆர்ல நேம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஓரளவுக்கு எஜுகேஷன் ஒரு அளவு டிஜிட்டல் நாலேஜ் இருக்கிறவங்க இன்டர்நெட்ல லாகின் பண்ணி தன்னோட நேம் இருக்கா இல்லையான்னு பார்த்துப்பாங்க. ஒரு சில பேருக்கு அந்த அந்த இது இருக்காது, நாலேஜ் இருக்காது இல்லையா? ஸோ அவங்களுக்கு கிராம சபையிலையும் இந்த பிளாக் ஆஃபீஸ்லையும் எழுதி ஓட்டணும்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் அப்ஜெக்ஷன் டெட்லைன். இந்த அப்ஜெக்ஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கு, எஸ்ஐஆர்ல நேம் விடுபட்டுருச்சுன்னா டிஇஓ கிட்ட ஹையர் அத்தாரிட்டி கிட்ட நம்ம போய் முறையிடலாம். அண்ட் தென் ஆஃப்டர் தட் வி கேன் கோ டு த கோர்ட். அந்த லாஸ்ட் ரெசார்ட்டா அது வரைக்கும் போக முடியும். ஓகேவா? அந்த டேஸ் இருக்கு இல்லையா, அந்த டேஸ் 10 days ஃபர்தர் 10 days ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் இஷ்யூ டாக்குமெண்ட் ரிசிப்ட். ஸோ இப்போ அந்த இஷ்யூவை சார்ட் அவுட் பண்றதுக்கு ஒரு பர்சன் அந்த எஸ்ஐஆர் விடுபட்ட போனா ஒரு பர்சன் வராரு அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து டாக்குமெண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மிஸ்மேட்சை சரி செய்யறதுக்கு ஒரு டாக்குமெண்ட் வாங்கியிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு ரிசிப்ட் கொடுக்கணும். ஸோ வி ஆர் ரிசீவிங் திஸ் டாக்குமெண்ட் டு ரிசால்வ் திஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அலோ ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அத்தரைஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டு ஃபைல் தி அப்ஜெக்ஷன் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி வோட்டர்ஸ். இப்போ ஒரு 85 ஏஜ் மதிப்பிடத்தக்க ஒரு கிராண்ட் லேடி இருக்காங்கன்னா அவங்களால ஸ்ட்ரெயிட்டா அவைல் பண்ண முடியாது, ஸ்ட்ரெயிட்டா லீகாலிட்டியா அப்ரூவ் பண்ண முடியாது. அப்போ அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவா மேபி கிராண்ட் சன் இல்ல அதர் பர்சன் யார் வேணா வரலாம் அப்படிங்கறத இந்த அலோ ரெப்ரசன்டேட்டிவ். சப்போர்ட் ஸ்டேட் சப்போர்ட் ரெக்வயர்ட். ஹோம் ஸ்டேட் சப்போர்ட். இப்போ எலெக்ஷன் கமிஷனுங்கிறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடி. ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற பப்ளிக் சர்வீஸ் சர்வெண்டா இருந்தாலும் யாரும் அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, என்ஷூர் லா அண்ட் ஆர்டர். டிஜிபி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ இந்த மாதிரி டிஸ்கிரிபன்சியில இருக்கிறதுனால பீப்புள் ரிவோல்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றது இவ்வளோ டைரக்டிவ்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு இஷ்யூ என்னன்னா இந்த டோட்டல் நம்பர் இந்த 1.3 crores இருக்கு இல்லையா, டோட்டலா ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து அப்டேட் ஆன பிறகு அதுல 2.3% சம் ஓட்டிங் பெர்சன்டேஜ் வந்து டிஸ்கிரிபன்சில. ஸோ இப்போ இந்த 1.36 crore பீப்புளுக்கு ஹியர் பண்ணணும் அவங்களோட வாதத்தை. ஸோ இந்த எஸ்ஐஆர்ல என் நேம் ஏன் விடுபட்டு இருக்கு இல்ல தவறுன்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி வாதத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா அந்த கேட்கிற சென்டர்ஸ் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் டு ஹியர் த ப்ளீடிங் ஆஃப் த பர்சன்ஸ் ஓட்டர்ஸ் லிஸ்ட் இல்லையா? அப்போ அவங்க அந்த மாதிரி ஹியரிங் சென்டர்ஸ் வந்து 1900 வேணும். ஆனா இப்ப இருக்கிறது வெறும் 500 தான். இப்போ ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் த லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சி. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த ஃபர்தரா ஃபர்ஸ்ட் சொன்ன 4 டிஸ்கிரிபன்சி அது மோஸ்ட் எஃபெக்டிவ் மோஸ்ட் குரூஷியல் டிஸ்கிரிபன்சி. அது இல்லாம இன்னும் பல்வேறுபட்ட டிஸ்கிரிபன்சிஸ் அதாவது இஷ்யூஸ் மிஸ்மேட்சஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஏஜ் ரிலேட்டட்ல பிலோ 18 அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல பிலோ 18 கூட இருக்காங்க. எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஏஜ் 120 பிளஸ். ஸோ மனிதனோட வாழ்நாளே இவ்வளவுதான் இருக்கக்குள்ள எக்ஸ்ட்ரீம் ஏஜா வச்சு ஒரு சில நேம்ஸ் இருக்கு. அண்ட் தென் சேம் பர்சன் மல்டிபிள் கான்ஸ்டுவன்சில இருக்கு, எபிக் நம்பர் அப்பியரிங் ட்வைஸ், சைல்டு ஓல்டர் தென் பேரண்ட், இந்த மாதிரியான இஷ்யூஸ் எந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்துச்சு இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருந்தா their names has been deleted. Second news, include digital currency link on BRICS agenda RBI to government. இஷ்யூ முதல்ல கோர் இஷ்யூ என்ன அப்படின்னா டிஜிட்டல் கரன்சி. நம்ம ஏற்கனவே நேற்று கரண்ட் ஆஃபீஸ் கூட பார்த்தோம் டிஜிட்டல் கரன்சி என்ன அப்படின்னா. ஸோ அந்த டிஜிட்டல் கரன்சியை ஒரு சென்ட்ரல் பேங்க்கும் இஷ்யூ பண்ணுது. இப்போ நம்ம இந்தியாவுக்குமே இ-ரூபி அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் கரன்சி இருக்கு. ஸோ பிரிக்ஸ் மீட்டிங்ஸ் நடக்க போறதுல இந்த கரன்சி இருக்கு இல்லையா, டிஜிட்டல் கரன்சி இருக்கு இல்லையா, அதையும் ஒரு பாராமீட்டரா இன்ட்ரடியூஸ் பண்ணி பிரிக்ஸ் மீட்டிங்ஸ்ல பேசணும்னு சொல்லி ஆர்பிஐ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருக்கு. அதுதான் நியூஸ். ஓகேவா? ஸோ பிரிக்ஸ் 2026 அஜெண்டாவில் இந்த டிஜிட்டல் கரன்சி இந்தியாவோட டிஜிட்டல் கரன்சியை இன்க்ளூட் பண்ணி மீட்டிங்ல பேசணும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஏன் பேசணும், டிஜிட்டல் கரன்சினா என்ன எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்மிட் அஜெண்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் அதை செய்யணும், ஏன் செய்யணும் அப்படின்னா ரெடியூஸ் த டாலர் ரிலையன்ஸ். இப்போ நம்ம டாலர்ல ஒரு ட்ரேடும் பண்றது, ஒரு நாடுக்கும் இன்னொரு நாடுக்கும் ட்ரேட் பண்றது டாலர் விகிதத்தால பண்றதுனால தான் டாலரோட டிமாண்ட் அதிகமாகுது,
அவங்களோட ருப்பி வேல்யூ டாலர் வேல்யூ அதிகமாகிறதுனால தான் நம்ம மாதிரி டாரிஃப் அவங்க போட முடியுது. மற்ற எல்லா இன்டர்நேஷனல் ட்ரேட் ரிலேஷனும் இந்த டாலர் பேஸ் பண்ணியே இருக்கிறது. ஸோ அதுக்கு அல்டர்னேட்டிவா ஏன் நம்ம டிஜிட்டல் கரன்சியை இப்போ 2 நாடு இருக்கு. இப்போ நம்மளும் சைனாவும் இருக்கோம்னா டிஜிட்டல் கரன்சி நம்மளோட டிஜிட்டல் கரன்சி அவங்க வாங்கலாம், அவங்களோட டிஜிட்டல் கரன்சி நம்ம வாங்கலாம்னு சொல்லி ஒரு சைன் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி போயிட்டோம் அப்படின்னா அங்க டாலரோட தேவையே அங்க பிளே எல்லாம் போயிடுச்சு இல்லையா? ஸோ இந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கலான்றதுக்காக தான் இந்த டிஜிட்டல் கரன்சியை அங்க பிரிக்ஸ் மாநாட்டில் பேசணும்னு சொல்றோம். இது ஆல்ரெடி ஏற்கனவே ரஷ்யாவும் நம்மளும் ஒரு முன்னெடுத்து இதை செஞ்சோம். பட் ஆனா அது அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் இல்லை. ஏன்னா 2 நாடு மட்டும் தானே எடுத்திருக்கோம். ஒரு குரூப் ஆஃப் 10 to 20 கண்ட்ரிஸ் வந்து ஒரு மேஜரா எக்கானமிக்கல் கண்ட்ரிஸ் இந்த பைண்ட் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் பைண்ட் பண்ணி ஒரு 10 to 20 கண்ட்ரிஸ் வந்து இந்த மாதிரி டாலரை சாராம அவங்களோட இன்லேண்ட் கரன்சியை வச்சே ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணி சைன் பண்ணிட்டா இட் வில் பி சக்சஸ்ஃபுல். ஆனா 2 கண்ட்ரிஸ் மட்டும் பண்ணா சக்சஸ்ஃபுல்லா ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து ரஷ்யா. ஆனா இப்ப அதை அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகணும்னு தான் இந்த தாட். ஸோ ரெடியூஸ் த ரிலவன்ஸ் ஆஃப் டாலர். ஓகேவா? கனெக்ட் டிஜிட்டல் கரன்சிஸ். டிஜிட்டல் கரன்சி ஒவ்வொரு நாடுமே ரிலீஸ் பண்றாங்க. நம்ம இந்தியாவுக்கு டாலர், ருபீஸ், அதே மாதிரி டிஜிட்டல் யுவான் வந்து சைனாவுக்கு எல்லா நாடுமே வச்சிருக்காங்க. ஓகேவா? கிரிப்டோ கரன்சி வெர்சஸ் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. கிரிப்டோ கரன்சிக்கும் டிஜிட்டல் கரன்சிக்கும் என்ன வித்தியாசம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது ஒரு கம்பெனி இஷ்யூ பண்ற, ஒரு கம்பெனி ரெடி பண்ணி கொடுக்குற ஒரு விர்ச்சுவல் கரன்சி தான் வந்து டிஜிட்டல் கரன்சி, கிரிப்டோ கரன்சி. இந்த சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுக்கு ஆர்பிஐ மாதிரி ஒரு நாட்டுக்கு ஒரு சென்ட்ரல் பேங்க் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ புரியுதா? இது கம்பெனி, சம் கார்பரேட் கம்பெனி ரிலீஸ் பண்றது. இது வந்து ஒரு நாட்டோட சென்ட்ரல் பேங்க் ரிலீஸ் பண்றது. ஸோ இட் ஹாஸ் ஹையர் எப்படி ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த கிரிப்டோ கரன்சி விட ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த கிரிப்டோ கரன்சில பிட்காயின், எத்திரியம் இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? அவங்கெல்லாம் வந்து பேக்கிங்கே இருக்காது. சம் அனானிமஸா ஒரு 4 டிஜிட்டல் கரன்சி ரிலீஸ் பண்ணி அவங்க அதோட விட்டுருவாங்க. பட் ஆனா ஆர்பிஐ வில் பி அக்கௌண்டபிள் இல்லையா? ஸோ privately created cryptocurrency, digital sovereign issued by central bank issue பண்றது அந்த CBDT. ஓகேவா? இட்ஸ் நாட் அ லீகல் டெண்டர், இது லீகல் டெண்டர். ஓகேவா? ரீட்டைல், டாலர், ஹோல்சேல் எல்லா வெர்ஷன்லயும் இதை ரிலீஸ் பண்றாங்க. இந்த கிரிப்டோ கரன்சிக்கு டாக்ஸஸ் உண்டு, டிடிஎஸ் அண்ட் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் ரெண்டுமே உண்டு. டிஃபரன்ஸ் புரியணும். டிஃபரன்ஸ் புரிஞ்சாதான் நம்ம மெயின்ஸ்லயோ இல்ல கேட்கிற கேள்விக்கு கரெக்டா அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். ஓகேவா? இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க் ரிலீஸ் பண்ற டிஜிட்டல் கரன்சி சக்சஸ்ஃபுல் தான். ஆல்மோஸ்ட் 7 million ரீட்டைல் யூசர்ஸ் till now using the digital currency of RBI. ஓகேவா? ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் ஆகும், வாய்ப்பு ஜாஸ்தி. அட்வான்டேஜஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி: சேஃபர் டிஜிட்டல் பேமெண்ட். ஓகேவா? கவர்மெண்ட் பேங்கிங் இருக்கிறதுனால சேஃபர். அண்ட் தென் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ஸ், ரெடியூஸ்ல கேஷ் ஹேண்ட்லிங் காஸ்ட். இப்போ டிஜிட்டலா ஒரு மணியை டிரான்ஸ்ஃபர் பண்றது தான் ஈஸி. இப்போ ஏற்கனவே இருக்கிற இன்டர்நெட் கனெக்ஷன் மூலமா பேங்க் பேமெண்ட் பண்றதுக்கும் இந்த டிஜிட்டல் கரன்சி பேமெண்ட் பண்றதுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த பேங்க் பேமெண்ட்டுக்கு கேஷ் பேக்கிங், இந்த டிஜிட்டல் கரன்சிக்கு கவர்மெண்ட் பேக்கிங். இந்த இப்போ ஒரு பேடிஎம் வேலட்லயே நம்ம ஒரு 100 rupees வச்சிருக்கோம்னா அந்த 100 rupeesக்கு ஆக்சுவல் கேஷா வச்சிருக்கோம்னு அர்த்தம். ஆனா இந்த டிஜிட்டல் கரன்சிக்கு ஒரு 100 rupeesக்கான டிஜிட்டல் கரன்சி இருக்குன்னா அந்த டிஜிட்டல் கரன்சியே கரன்சி தான். ஒரு பேக்கிங் தனி பேக்கிங் இல்லை. புரியுதா? ஸோ இப்போ வந்து ஒரு பேடிஎம் யூஸ் பண்ணணும்னா இன்டர்நெட் தேவை. ஆனா அந்த டிஜிட்டல் கேஷுக்கு அந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அதெல்லாம் எதுவும் பெருசா தேவையில்லை. புரியுதா? Monetary policy tool supports monetary sovereign and counter the private cryptocurrency effectively. ஸோ இப்போ எல்லாருமே ட்ரேட் பண்றது கிரிப்டோ கரன்சில ட்ரேட் பண்றதுக்கு அதிகமா முன் வராங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா ஸ்டாண்டர்ட் ருபீஸ் வந்து கரன்சி வந்து ரிலீஸ் பண்ணி ஆகணும் இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் இப்போ இந்த ருபி. தேர்ட் நியூஸ்: இன் ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் தேர்ட் கசிரங்கா டைகர் வித் ஃபோர்ட்நைட். ஒரு சீரியஸ் இஷ்யூ. இப்ப கசிரங்கா எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ்ல தான் பார்த்தோம். என்னன்னா எலிவேட்டட் காரிடார் பில்ட் பண்றாங்க. ஏன்னா கசிரங்காவோட நேச்சுரல் ஹேபிடேட்டை
அங்க இருக்க வைல்ட் லைஃபை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றத. ஸோ அடுத்த நாளே ஒரே நாள்ல 3 டைகர்ஸ் ஒருத்தர் கோச்சிங் நடக்கல, கில்லிங் நடக்கல, ஒரு டைகர் இன்னொரு டைகரும் ஃபைட் பண்ணியே கொண்டு இருக்கு. ஓகேவா? இது இது ஏன் அப்படின்னா அந்த ஏரியாவில் வந்து டைகர் பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாயிருக்கு, என்க்ரோச்மெண்ட்டும் அதிகமாயிருக்கு. ஸோ அப்போ டைகர் வந்து வெளியே நடமாடத்துக்கு இடம் கம்மியா இருக்கு. ஸோ ஒன்னோட ஒன்று அடிச்சு ஒன்று இருக்கு. ஓகேவா? இதுதான் நியூஸ். டைகர் பாப்புலேஷன் மேக்ஸிமம் அப்பர் லிமிட் ரீச் ஆயிடுச்சு. எங்க? கசிரங்கால் அப்பர் லிமிட் ரீச் ஆயிடுச்சு. எக்ஸ்போஸ் சைட்டட் லிமிடெட் ஸ்பேஸ் ஃபார் டிஸ்பர்சல். ஸ்பேஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். டைகர் வந்து ஒரு டெரிட்டோரியல் அனிமல், டெரிட்டரியை மார்க் பண்ணிடும். இந்த மார்க் பண்ணி இதுக்குள்ளதான் மேக்ஸிமம் அவங்களோட இந்த டைகரோட நடமாட்டம் இருக்கும், ஹண்ட் பண்றது எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ டைகர் பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சுன்னா இந்த டெரிட்டோரியல் கிளாஷஸ் அதிகமா நடக்கும். அதுல ரிசல்ட் தான் கில்லிங். இந்த கில்லிங். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைகர் டெத் ரிப்போர்ட்டட் இன் கசிரங்கா, ஃபீமேல் 5 டைகர் டவுன், செகண்ட் டைகர், இப்போ தேர்ட் டைகர். ஓகேவா? இது எல்லாம் இந்த மந்த்ல நடந்திருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் த கிரைசிஸ். பாப்புலேஷன் பிரஷர் 2024ல ஆக்சுவல் பாப்புலேஷன் ஆஃப் த டைகர் வாஸ் 148 224ல. ஆனா அதுக்கு முன்னாடி வெறும் 104 தான். டியூரிங் ப்ராஜெக்ட் டைகர் வந்து 1972ல ப்ராஜெக்ட் டைகரை கொண்டு வராங்க, 1973 ஐ திங்க். அந்த டைம்ல ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற டோட்டல் பாப்புலேஷனே சம் 2000 தான். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் டைகர் மூலமாகவும் நிறைய அப்ளிகேஷன்ஸ், நிறைய சேஃப்கார்ட் மெஷர்ஸ்னாலையும் டைகரோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதோட ரிசல்ட் தான் இந்த 148 வித்தின் 2024 இல்லையா? அதோட அடுத்த ஸ்டெப் தான். அதோட இன்னும் ஓவர் எக்ஸ்ட்ரீம் தான் வந்து இந்த டைகர் கில்லிங் நடந்திருக்கு. ரூட் காஸ் ப்ரே அவைலபிலிட்டி இஸ் நாட் அன் இஷ்யூ. இப்போ இந்த டைகர் வந்து ப்ரே அவைலபிலிட்டி இல்லாம ஒரு பசினால வாடி இறக்கல, டெரிட்டோரியல் கிளாஷ் தான் நடந்திருக்கு. ஓகேவா? ரெண்டாவது லிமிட்டட் டிஸ்பர்சல் ஸ்பேஸ். சொன்னா இல்லையா, நடமாட்டத்துக்குன்னா சரியான ஸ்பேஸே இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த ஒட்டுமொத்த நேஷனல் பார்க்கோட ஏரியாவே பாத்தீங்கன்னா 430 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் அந்த கோர் ஏரியாவோட ஏரியா எக்ஸ்டென்ட். ஸோ அந்த எக்ஸ்டென்ட்ல இந்த 150 சம்திங் டைகர்ஸ் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப அதிகம். ஸோ நியூஸ்ல இருக்கிறதுனால கசிரங்கா நேஷனல் பார்க் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் லொகேஷன் அசாம்ல கால்காட், நகவுன், கர்பி அங்கோலன் டிஸ்ட்ரிக்ட். அந்த கசிரங்காவோட எக்ஸ்டென்ட் இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ஸ் எங்கன்னா பிரம்மபுத்திராவோட ஃபிளட் பிளைன்ல லொகேஷன். பிரம்மபுத்திராவோட ஃபிளட் பிளைன். கோர் நேஷனல் பார்க்கோட எக்ஸ்டென்ட் 430 ஸ்கொயர் கிலோமீட்டர். டோட்டல் டைகர் ரிசர்வோட எக்ஸ்டென்ட் 1030 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேவா? எக்கோசிஸ்டம் இஸ் பில்ட் இஸ் வித் அலுவியல் கிராஸ்லேண்ட், வெட்லேண்ட், டிராபிக்கல் மாய்ஸ்ட் ஃபாரஸ்ட், நேச்சுரல் ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ் இவ்வளவு இருக்கு எங்க பிரம்மபுத்திராவில். ஓகேவா? அபண்டன்ட் பிரே பேஸ், டால் கிராஸ் எக்கோசிஸ்டம். டைகர் வந்து ஒரு ஷையான அனிமல். அந்த அனிமல் வந்து அது அதிகப்படியான நைட்லயும் அந்த பதுங்கியே தான் வாழும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான அந்த டால் கிராஸ் எக்கோசிஸ்டம் வந்து ரொம்ப அதுக்கு சொபஸ்டிகேட். ஓகேவா? ஸ்ட்ரிக்ட் ஆன்டி போச்சிங் மெஷர்ஸ் இதெல்லாம் வந்து டைகர் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்ம எடுத்து வச்ச ஸ்டெப்ஸ். அதோட எஃபெக்ட் இப்போ ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட், டெத். நெக்ஸ்ட் நியூஸ். எலெக்ஷன் கமிஷன் டு ஹோஸ்ட் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் டெமோக்ரஸி. ஓகேவா? இப்போ இந்தியா வந்து லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி, போத் பாப்புலேஷன் வைஸ் ஏரியா வைஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இல்லையா? ஸோ நம்ம இவ்வளோ பாப்புலேஷன்ல இவ்வளோ கல்ச்சரல் டைவர்சிட்டியில வி ஆர் சக்சஸ்ஃபுல்லி கண்டக்டிங் த எலெக்ஷன் ஃபார் பாஸ்ட் ஹாஃப் செஞ்சுரி இல்லையா? ஸோ அப்போ we learn from the process. அப்ப நம்ம அனௌன்ஸ் பண்ண போறோம். இன்னும் ஃபர்தரா இருக்கிற மற்ற டெமோக்ரஸிஸ்க்கு நம்ம அனௌன்ஸ் பண்ண போறோம். நம்மளோட எவல்யூஷன் ஆஃப் எலெக்ஷன் மெத்தடு உள்ள டிஜிட்டலைசேஷன் கொண்டு வந்தது, இது எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம். அதுக்காக ஒரு கான்ஃபரன்ஸ் தான் இந்த கான்ஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ எங்க ஹெல்ப் பண்ண போறாங்க? பாரத் மண்டபம் அட் நியூ டெல்லி ஃப்ரம் 21st to 23rd January. ஓகேவா? பார்ட்டிசிபேஷன் வந்து 100+ டெலிகேட்ஸ் ஃப்ரம் 70+ countries.
குளோபல் பார்ட்டிசிபேஷன் சொல்லியாச்சு. 100+ delegates, 70+ countries. Thematic 66 group, 36 groups discussing global electoral issues, models, standards, innovation. Issues, law and order issue இருந்து காஸ்ட் இஷ்யூல இருந்து டிஜிட்டல் இல்லிட்ரஸில இருந்து இதெல்லாம் இஷ்யூஸ் நம்ம அதிகப்படியா இந்தியாவில் ப்ரிவேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை ஓவர் கம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் தான் கல்வி. அந்த கல்வியை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு பைலேட்டரல் மீட்டிங், 40+ bilateral meetings between election commission and election management bodies. Bilateral meetings இவ்வளோ கண்டக்ட் பண்ணாதான் அந்த நம்மளோட எக்ஸ்பிரஸ் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி முடிக்க முடியும். ஓகேவா? ECI யூனிட் அப்போ நம்ம டிஜிட்டல் இன்னோவேட்டிவா some innovative things which have done by election commission of India வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் prelims பாயிண்ட்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ECI யூனிட், எலெக்ஷன் கமிஷன் இன்டகிரேட்டட் நெட்வொர்க். ஸோ இப்போ எலெக்ஷன் கமிஷன் தன்னோட ஃபங்க்ஷனை செய்யறதுக்கு எலெக்ஷன் கமிஷன், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், கவர்மெண்ட் மெஷினரிஸ், பீப்புள், இத்தனை ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் கனெக்ட் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் டிஸ்பர்ஸ் பண்ணாதான் கரெக்டாக போக முடியும் இல்லையா? அதுக்கானது தான் இந்த ECI நெட், யூனிஃபைட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? கீ என்ஹான்ஸ்டு டிரான்ஸ்பரன்சி, இம்ப்ரூவ்ட் எஃபிஷியன்சி. இந்த டிரான்ஸ்பரன்சி, இந்த இப்போ சொல்றாங்களே இந்த டிரான்ஸ்பரன்சி, இதை ஸ்ட்ரெஸ் பண்றது கூட இந்த எஸ்ஐஆர் இருக்கலாம். ஒரு எஸ்ஐஆர் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம்னா யார் நம்ம எடுக்கிறோம், யார் நம்ம உள்ள எலக்டோரல் ரோல்ல சஸ்டெயின் பண்றோம், யார் நம்ம டெலீட் பண்றோம் அப்படிங்கறத எக்ஸ்பிரஸ் பண்ணணும், ஏன் டெலீட் பண்றோம்ன்றத எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அண்ட் வி ஆர் கிவிங் த சாய்ஸ் ஃபார் த டெலிட்டட் பர்சன் டு கோ ஃபார் த கோர்ட். அந்த இதெல்லாம் தான் டிரான்ஸ்பரன்சி. ஸோ டிரான்ஸ்பரன்சி, எஃபிஷியன்சி, கிரேட்டர் அக்சசபிலிட்டி. இப்போ இன்டர்நெட்ல போயிட்டு நம்ம லாகின் பண்ணி ஒரு நம்மளோட ஓட்டர் ஐடியா பார்க்க முடியும். அந்த ஓட்டர் ஐடியா இப்போ ஆன்லைன்ல ஃபார்ம் 6 மூலமா நம்மளோட ஓட்டை மறுபடியும் கேட்க முடியும். 8A மூலமா அதோட திருத்த முடியும். இவ்வளவு தூரம் பண்றோம் இல்லையா, அதெல்லாம் தான் அக்சசபிலிட்டி. ஓகேவா? எபிக் கார்டு அப்படிங்கிறது, எபிக்ங்கிறது நம்ம டிஜிட்டலா நம்மளோட ஓட்டர் கார்டு வச்சுக்க முடியும். ஓட்டர் ஹெல்ப்லைன் மொபைல் அப்ளிகேஷனு. நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல். ஓட்டர் ஒரு சிட்டிசன் வந்து நம்ம எலெக்ஷன் லிஸ்ட்ல, அது ஓட்டர் ஐடியிலயோ இல்ல எலெக்ஷன் ப்ராசஸ்லயோ நம்ம ஏதாவது சர்வீஸ் தேவை, சப்போஸ் வந்து ஒரு 80+ ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. என்னன்னா வீட்லயே வந்து ஓட்டு போடலாம், வீட்லயே வந்து ஓட்டு கேட்டு வாங்கிக்கலாம். ஒரு எலெக்ஷன் ஏஜென்ட், ஒரு கவர்மெண்ட் அபிஷியல், அவங்க வீட்டுக்கு வந்து 40% மேல டிசேபிள்டா இருக்கவங்கள்ட்டையும் 85 சம்திங் அந்த ஏஜுக்கு மேல இருக்கவங்க வீட்டுல வந்து ஓட்டு வாங்கிட்டு போகணும். ஓகேவா? இதெல்லாம் அவைல் பண்றது தான் இந்த NVSP. இந்த விஜில் அப்படிங்கிறது என்னன்னா, எலெக்ஷன் வரப்போது, இவன் இந்த எலெக்ஷன் டேட் அனௌன்சஸ் கோட் ஆஃப் கண்டக்ட் வில் பி இம்ப்ளிமெண்டட் இல்லையா? அந்த கோட் ஆஃப் கண்டக்டை யாராவது பிரீச் பண்ணாங்க அப்படின்னா காமன் பீப்புள் கேன் ஃபைல் இன் விஜில் ஆப் இல்லையா? ஒரு ஓட்டு காசு கொடுக்குறாங்க, இல்ல கவர்மெண்ட் வெஹிக்கிளை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யூஸ் பண்றாங்க, அப்ப இது எல்லாத்தையும் நம்ம விஜில் ஆப்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இதுக்காக தான் விஜில். ஓகேவா? ஸோ மா கொஸ்டின், habitat connectivity is as crucial as protected areas for long-term wildlife survival. Yes. Elucidate the reference to the Kaziranga Karbi Anglong landscape. இப்போ இந்த கனெக்டிவிட்டி இருக்கு இல்லையா, கனெக்டிவிட்டி ரொம்ப முக்கியம் த்ரைவிங் ஃபார் வைல்ட் லைஃப், அப்புறம் பீப்புளுக்குமே. ஸோ இத இந்த கசிரங்கா நேஷனல் பார்க்கை பொறுத்தே கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 2 பேஜுக்கு எழுதி போட்டோ எடுத்து கமெண்ட்ல அப்லோட் பண்ணுங்க, கண்டிப்பா திருப்தி தருவோம். தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா